வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஷாருக் கான் நடிச்சு இந்தியில போன வருஷம் வெளியான டங்கி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு காமெடி கலந்த ஃபீல் குட் படம்னு சொல்லலாம். செம்மையா இருக்கும் இந்த படம். இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல இந்தியில மட்டும்தான் இருக்கு. ஆனா தமிழ்லயும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே இங்கிலாந்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இவங்க பேரு மனு அப்படின்றது. இப்போ ஒரு பையன் அந்த இடத்துல கிளீன் பண்ற ஒர்க்கை பாக்குறதுக்காக வரான். அவன் சிகரெட் எடுத்து இவங்க பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கெல்லாம் சிகரெட்டை பிடிக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த காசை வேணா வச்சுக்கோ, என்ன சிகரெட் பிடிக்கிற மாதிரி இடத்துக்கு கூட்டு போன்னு சொல்றாங்க. இந்த நபரும் வெளியே கூட்டு வந்துடுறது. இருங்க யாராவது வராங்களா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக போயிடுறது. இந்த கேப்ல மனு இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஆகா தப்பிச்சு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி இவரும் முழிக்கிறாரு. இப்ப ஹீரோயினும் ஒரு லாயரை பாக்குறதுக்காக அவரோட ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. இவங்க இந்தியாவுக்கு போகணுன்ற மாதிரி ஆல்ரெடி இவர்கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கு மட்டும் நீ போக முடியாதுமா, வேற எந்த நாட்டுக்குனாலும் போலாம், வேற எந்த நாட்டுக்கு போகணும் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எனக்கு இந்தியாவுக்கு தான் போகணும், கண்டிப்பா ஏதாவது வழி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவங்க ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது. அவன் கண்டிப்பா என்ன கூட்டு போவான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. இப்ப இந்தியால இருக்க ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. வயசானவங்க ரேஸ்ல ஓடுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த வயசானவங்கள ஒருத்தரா தான் நம்ம ஹீரோ இருக்காரு. ஹீரோவும் ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்ப கீதேந்தர் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. அவருக்கு தான் போன் கால் வருது. மனு தான் போன்ல பேசுறாங்க. இது தெரிஞ்சோன்னு உடனே ஹீரோ கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள ரேஸ் ஸ்டார்ட் ஆகி ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறாரு. மனு கிட்ட இருந்து கால் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கீதேந்தரும் ஹீரோ கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ பினிஷ் லைனை டச் பண்ற மாதிரி வராரு. அதுக்குள்ள இவர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க மைக் யூஸ் பண்ணி மனு கிட்ட இருந்து கால் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மனு கிட்ட இருந்து கால் வந்திருக்கு அப்படின்னு ஹீரோ வேகமா வந்து கால் அட்டெண்ட் பண்ணிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமா பேசிக்கல போல. எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, நான் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறேன், அங்க இருந்து இந்தியாக்கு என்ன கூட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப மனுவும் இவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஒருத்தர் பேரு பக்கு அப்படின்றது, ஒருத்தர் பேரு பலி அப்படின்றது. ஹீரோ இந்த இடத்துல பிக்கப் பண்றதுக்காக வரதா சொல்லியிருக்கான். நம்ம உடனே அங்க கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே போக போறதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. இல்ல பலி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கடையை தான் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த கடை இவருக்கு தேவையில்ல, ஒரு பையன் கிட்ட கடையை சேல் பண்ணிடுறாரு. பக்குவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்ப்பாரு. கிளம்ப போறதுனால வீடியோ மாதிரி எடுக்கலாம் நினைக்கிறாரு. அப்பதான் ஓனர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வேலை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இல்ல வேலை டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. எங்க முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 நிமிஷம் டைம் இருக்கு, எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பக்கு இருக்காரு பாத்தீங்களா, கிளீன் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனா எடுத்துட்டு வந்ததை இவரோட மூஞ்சிலேயே அடிச்சு விட்டுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஓனர் கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் இந்த வேலையே வேணாம், நான் கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இவங்க 3 பேருமே சந்தோஷமா இப்ப டிராவல் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. 1995ல இவங்க 3 பேருமே லல்து அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் இருப்பாங்க. இவங்க 3 பேருக்குமே இங்கிலாந்து போகணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். இப்ப ஃபிளைட் போது அந்த ஃபிளைட்டை துரத்திட்டு வந்து சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 3 பேரோட ஃபேமிலியை பத்தி நமக்கு காட்டுறாங்க. முதல்ல ஹீரோயின் ஃபேமிலி ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் இருக்காது, அதனால இவங்க தான் வேலைக்கு போனோம். ஒரு ஹோட்டல்ல வேலை பார்ப்பாங்க. அங்க இருக்க ஓனருக்கும் இவங்களுக்கும் செட்டே ஆகாது. அதே சமயம் இவங்க ஃப்ரெண்டான பக்கு பலி 2 பேருமே கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. அவங்க வீட்டுல இருக்கவங்களும் ரொம்ப வயசானவங்க. இவங்க தான் சின்ன சின்ன வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கிலாந்துக்கு அனுப்பி விடுறதுக்கான ஏஜென்சி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நபரை பார்க்கறதுக்காக இவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. எங்களுக்கு அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவரும் காசு நிறைய தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. காசெல்லாம் எங்க கிட்ட இல்ல, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த கடைக்காரரும் இவங்க 3 பேருக்குமே வேற ஒரு வழி சொல்லிட்டாரு. ஈரினை பொறுத்த வரைக்கும் நீ குஸ்தி சண்டை மட்டும் கத்துக்கோமா, அது மூலியமா சர்டிபிகேட் வாங்கி உன்னை அனுப்பி வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் ஒவ்வொரு வழி சொல்லிட்டாரு. அதுக்கு கூட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும், ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படியாவது காசை பரட்டி எடுத்துட்டு வந்துடுறோம், அனுப்பி மட்டும் வச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே சொல்றாங்க. இப்பதான் ஹீரோவும் இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. நிறைய சாப்பிடுற பொருள் எல்லாம் கொண்டு வராரு. தெரியாதனமா ஒரு நபர் இடிச்சதுனால எல்லா பொருளுமே கீழே சிந்திருது. இதனால ஹீரோவா அந்த நபர் கூட வாக்குவாதம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் பார்த்து பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல பசங்க நேஷனல் ஆந்தம் பாடிட்டு இருக்காங்க. இதனால இவங்க 2 பேருமே சண்டை போடுறதை நிறுத்திட்டு அமைதியா இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ட்ரெயினுக்குள்ள இருந்து ஒரு நபர் பாக்குறாரு. கீழே சிந்தி இருக்க பொருள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப எல்லா பொருளையும் எடுத்துக்கிறாரு. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனோன்னு வேகமா ட்ரெயின்ல ஏறி கிளம்பிடுறாரு. இந்த பொருள் எல்லாம் பக்கத்துல இருக்க நபர்னால தானே போச்சு. ஆனா ஹீரோ பெருசா கோவப்பட மாட்டாரு. மீதி இந்த ஒரு ஸ்வீட் தான் இருக்கு, சாப்பிடுங்கன்ற மாதிரி தந்துடுறாரு. ஹீரோ இந்த கிராமத்துல யாரையோ பாக்குறதுக்காக வந்திருக்காரு போல. ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹோட்டலுக்கு வந்து உட்கார்றாரு. அதுதான் ஹீரோயின் வேலை பார்க்குற ஹோட்டலா இருக்கும். இப்ப ஹீரோயினுக்கும் ஓனருக்கும் முட்டிக்குது. ஹீரோயின் கொஞ்சம் லேட்டா வராங்க, அதை சொல்லி ஓனர் திட்டுறாரு. அதே மாதிரி ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸா இவங்க 2 பேரும் அடிக்கடி வந்து இந்த இடத்துல சாப்பிட்டு போறாங்க. அதை சொல்லியும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயின் பயங்கரமா கோவப்பட்டுறாங்க. இந்த வேலையே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப கஸ்டமர் மாதிரி அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. நான் இப்ப கஸ்டமர், என்ன வந்து கவனிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஓனர் பயங்கரமா கோவப்படுறாரு. என்கிட்டயே தனவட்டா பேசுறியா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்காக கம்பை எடுத்துட்டு வர்றாரு.
அப்பதான் ஹீரோ நடுவுல புந்துடுறாரு. பொண்ணு அடிக்கிறதுக்காக வரியா அப்படின்ற மாதிரி அந்த ஓனரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. ஈரின் வேற குஸ்தி கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்கல்ல, இவர் பயங்கரமா சண்டை போடுறாரு, இவர் மூலியமா கத்துக்கலாம் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் தேடி வந்த நபரோட பேரை சொல்லிட்டாரு. அவரையா தேடி வந்திருக்கீங்க, அவர் என்னோட அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஈரினும் கையோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒன்ன மாதிரியே ஒருத்தனை பாத்துருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒரு சோல்ஜரை அடிப்பட்ட மாதிரி கீழே விழுந்துருவாரு. அந்த வழியா வந்த ஈரின் அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த சோல்ஜரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி தூக்கிக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருப்பாரு. இந்த ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து தான் அந்த சோல்ஜரை நல்லபடியா பாத்துப்பாங்க. அவர் பாட்டி கேட்கணும்ன்றதுக்காக இவங்க சைடுல இருந்து டேப் ரெக்கார்டர் எல்லாம் தந்திருப்பாங்க. அதை திரும்பி கூட அந்த சோல்ஜர் அனுப்பல அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த சோல்ஜரே ஹீரோவா தான் இருப்பாரு. இதை திரும்பி தந்துட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட தந்துட்டு இருக்காரு. அது சரி, என்ன காப்பாத்தின அவர் எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அண்ணனை பத்தி கேக்குறீங்களா, அண்ணன் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்றாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போனாரு, உங்களை காப்பாத்த அண்ணன் கரெக்டான டைம்ல வந்தார்ல, ஆனா அண்ணனை காப்பாத்த யாருமே வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா, அத பத்தி எல்லாம் இவர்கிட்ட புலம்புற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிலாந்து மட்டும் நான் போயிட்டேன்னா இது எல்லாத்தையும் மாத்திடுவேன், ஆனா அப்படி போறதுக்கு நான் குஸ்தி கத்துக்கணும், உங்ககிட்ட கத்துக்கலான்னு பார்த்தேன், ஆனா நீங்க தான் இன்னைக்கு கிளம்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, டிக்கெட்டை தூக்கி போட்டுறாரு, நான் உங்களுக்கு இருந்து கத்து தந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களும் அவர் கூட சேர்ந்த மாதிரி குஸ்தி எல்லாம் கத்துக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல இவங்க ஓரளவுக்கு நல்லா சண்டை போடுறதுக்கு கத்துக்கிறாங்க. அந்த ஏஜென்சி நபர் இருக்காரு பாத்தீங்களா, பக்கு கிட்ட டாக்டர் மாதிரி போன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவரும் டாக்டர் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஓஹோ, நீங்க டாக்டரா, கிட்னி எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இவர் எதை பத்தி கேட்கிறாருன்னே பக்குவுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப பக்குவும் இந்த இடமா இந்த இடமான்னு ஒவ்வொரு இடமா காமிச்சிட்டு இருக்காரு. இங்க இருக்க எல்லாருமே பக்குவை பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பலியை காட்டுறாங்க. ஒரு வெளிநாட்டு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சர்டிபிகேட் வாங்கணும், அது மூலியமா நீ கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை வாங்குறதுக்காக தான் இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா அதே பொண்ணோட போட்டோவை தான் நிறைய பேர் வச்சிருக்காங்க. எல்லாரையும் அந்த நபர் ஏமாத்தி இருக்காருன்னு தெரிய வருது. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்பதான் ஹீரோ கூட இந்த இடத்துக்கு வராங்க. இவங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியாது, முடிஞ்ச அளவுக்கு காசை சுருட்டிக்கலான்றதுக்காக தான் அந்த நபர் நடிச்சிருப்பாரு. நல்லா ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பக்கு ஃபீல் பண்றாரு. வீட்டுல ஏமாந்ததை பத்தி சொன்னா அவ்வளவுதான், நான் தூக்கு மாட்டி சாக போறேன் அப்படின்ற மாதிரி தூக்கு மாட்டிக்கிறதுக்காக போறாரு. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தடுத்துடுறாரு. உன் ஃபேமிலி கிட்ட நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்களாம் வெளியே இருங்க, நான் மட்டும் போறேன்ற மாதிரி ஹீரோ மட்டும் உள்ள வந்துடுறாரு. முதல்ல பக்கு ஏமாந்ததை பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க வந்தா அடிப்பீங்கன்னு பயந்து அவன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது பையன் சூசைட் பண்ணிட்டானா, காசு போனா போது, பையன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. காசு போனா போதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் வந்தா அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பக்கு உள்ள வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்பதான் பக்கு அந்த இடத்துக்கு வராரு. இப்ப பேரண்ட்ஸ் அடிக்கலாம் மாட்டாங்க, ஆனா இதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு போவேன்ற மாதிரிலாம் அடம் பிடிச்சிட்டு கூடாது, பாட்டி மேல வந்து சத்தியம் பண்ணு அப்படின்ற மாதிரி அம்மாவும் பாட்டி கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. பாட்டியும் சத்தியம் எல்லாம் பண்ணாதரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, பாட்டி உயிரோட இருக்க வரைக்கும் கண்டிப்பா நான் போறதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நாள்லயே பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, இறந்து போயிடுறாங்க. பாட்டியை எல்லாருமே சேர்ந்த மாதிரி தூக்கிட்டு போறாங்க. அப்ப கூட இவர் என்ன பண்றாருன்னா, ஏஜென்சியை பார்த்த மாதிரி ஓடிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கு அப்படின்றது ஹீரோக்கும் தெளிவா புரிஞ்சிருது. இப்ப ஹீரோவும் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சோல்ஜரா இருப்பாரு, இவங்களுக்கான செலவை பாத்துக்கலாம்னு நினைக்கிறாரு. நான் ஒரு வழி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட அந்த வழியை பத்தி சொல்லிட்டாரு. இப்பதான் கீதேந்தர் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட இவங்க வந்துடுறாங்க. அதாவது இவர்கிட்ட இங்கிலீஷை கத்துக்கிட்டு போலான்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. 2 நிமிஷம் ஏதாவது டாபிக்கை பத்தி பேச சொல்லுவாங்க, அப்படி பேசினாதான் உங்களுக்கு விசா கிடைக்கும், அதனால எல்லாத்த பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு வார்த்தையா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையை பத்தி ரொம்ப நேரமா சொல்லி தந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சுக்கின்னு ஒரு பையன் பயங்கரமா கோவப்படுறான். ஒரே வார்த்தையை இவ்வளவு நேரம் சொல்லி தந்தீங்கன்னா மத்த வார்த்தையெல்லாம் எப்ப சொல்லி தருவீங்க அப்படின்ற மாதிரி தான் கேக்குறான். இவன் மட்டும் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கவனிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் நைட்டு நேரம் சுக்கி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சுக்கியை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல ஜெசின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. அந்த ஜெசியோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள படிப்புக்காக ஃபாரினுக்கு அனுப்பி வச்சிருவாரு. எப்படியாவது அவங்கள பார்த்து அவங்க கூட சேரணும் அப்படின்றது தான் இவரோட நோக்கம். அதுக்காக தான் இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்புற மாதிரி சொல்றாரு. சுக்கி கிட்ட அந்த வீட்டை பத்தி ஹீரோவும் கேட்டுக்கிறாரு. அந்த வீட்டுக்கு வந்து கல்ல விடுறாரு. இப்ப அந்த வீட்டோட ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, வெளியே வந்து எதுக்காக பிரச்சனை பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவரும் இஷ்டத்துக்கு அவரை பிடிச்சு கத்திட்டு இருக்காரு. ஈரின் எதுக்காக நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. இப்பதான் ஹீரோவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவருக்கு ஒரு பொண்ணு கூட கல்யாணத்தை பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, வெளிநாட்டு பையன் கூட ஓடி போயிருப்பாங்க. இதனால இவரோட கல்யாணம் நின்றுக்கும். அந்த இடத்துல ஜோக்கர் மாதிரி நான் நின்னுட்டு இருந்தேன். அப்பத்துல இருந்து எல்லாருமே என்ன ஜோக்கர்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் மேல இருந்து அந்த நபரும் கேட்டிருப்பாரு. நீ சொல்ற எல்லாம் சரிதான், ஆனா ஜெசியோட வீடு இது கிடையாது, அதுதான் ஜெசியோட வீடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யோ, இது எதுக்காக முன்னாடியே சொல்லு அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இப்ப அந்த வீட்டுல பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பிரச்சனை வேணாம் அப்படின்ற மாதிரி வேகமா அவரை இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த கீதேந்தர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்கிற இவங்களுக்கு செம்ம போரிங்கா இருக்கு. இதனால ரொம்ப டயர்டா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் கீதேந்தரும் ஹீரோ கிட்ட ஒரு வேர்டை பத்தி கேக்குறாரு. ஹீரோ கொஞ்சம் தப்பா அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறாரு. இதனால கீதேந்தர் இருக்கார்ல, நீ சரியான ஜோக்கர் பா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரு. ஹீரோவோட முகம் டோட்டலா மாறிடுது.
ஹீரோக்கு ஜோக்கர்னு சொன்னா பிடிக்காதுல்ல, இதனால ஹீரோயின் சடனா எந்திரிச்சிடுறாங்க. எதுக்காக சார் அவனை பார்த்து ஜோக்கர்னு சொல்றீங்க, புரியாத மாதிரி கிளாஸ் எடுக்கிற நீங்க தான் ஜோக்கரு, எங்களை ஜோக்கர்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாங்க. தனக்காக சப்போர்ட் பண்ணி ஹீரோயின் இவ்வளவு பேசுறாங்கல்ல, அதனால ஹீரோக்கோ ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த இடத்த ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த கிளாஸ்ல இங்கிலீஷ் எல்லாம் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒன் சைடா இவங்களை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி படம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் வருது. அதை பார்த்து இவங்க அழுவுறாங்க. இவங்க அழுவுறதுனால இவர் என்ன பண்றாருன்னா, கஷ்டப்படுறாங்கல்ல, படத்தை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் ரொமான்டிக்கா ப்ரொபோஸ் பண்ணா எந்த பொண்ணு வேணான்னு சொல்லுவா, கண்டிப்பா எல்லாருமே ஓகே தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த ப்ரொபோசலை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்மளும் ப்ரொபோஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. சார் கண்டிப்பா நாங்க எல்லாருமே செலக்ட் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி பசங்களாம் கீதேந்தர் கிட்ட சொல்லிட்டாங்க. அது எப்படி எல்லாருமே செலக்ட் ஆயிடுவீங்க, சரி 2 நிமிஷம் தாஜ்மஹாலை பத்தி நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சுக்கிய பார்த்த மாதிரி கேக்குறாரு. இப்ப சுக்கி இருக்கார்ல, என்னோட இங்கிலீஷை செக் பண்றதுக்காக தானே 2 நிமிஷம் தாஜ்மஹாலை பத்தி பேச சொல்றீங்க. 2 நிமிஷம் இல்ல சார், எவ்வளவு நேரம்னாலும் நான் தாஜ்மஹாலை பத்தி பேசுறேன். இதை வச்சுதான் நீங்க செலக்ட் பண்ண போறீங்கன்னா இந்த செலக்ஷன் ப்ராசஸ் தான் நீங்க மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோ தான் இந்த பிளானை உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாரு. அதாவது அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் சரி, நீங்க இதை சொல்லுங்க, இதை சொன்னா கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தந்திருப்பாரு. இது நல்ல ஐடியாவா தான் கீதேந்தருக்கு தெரியுது. சரி நீங்க எல்லாருமே இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கீதேந்தரும் இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. எந்த டாபிக்கை பத்தி 2 நிமிஷம் பேச சொன்னாலும் நம்ம இதை பத்தி பேசிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெடியா உட்காந்து இருக்காங்க. ஆனா ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்கறவங்க இருக்காங்கல்ல, காலையில என்னமா சாப்பிட்டேன்னு கேக்குறாங்க. ஹீரோனும் பரோட்டான்னு சொல்றாங்க. பரோட்டாவை எப்படி ரெடி பண்ணுவ, அதை இங்கிலீஷ்லயே சொல்லுன்னு கேக்குறாங்க. ஹீரோனுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, கஷ்டப்பட்டு சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பலியை நமக்கு காட்டுறாங்க. இப்ப பலி கிட்ட ஒரு டாபிக்கை பத்தி 2 நிமிஷம் பேச சொல்றாங்க. ஹீரோ சொல்லி குத்தத சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பலியும் வேகமா சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பாகுவை காட்டுறாங்க. உங்க அம்மாவும் அப்பாவும் நேத்து நைட்டு குடிக்கிறதுக்கு போயிருக்காங்க, இந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட அப்பா கூட குடிப்பாரு, ஆனா என்னோட அம்மா எல்லாம் குடிக்க மாட்டாங்க மேடம், நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவனுக்கு சுத்தமா இங்கிலீஷ் தெரியல அப்படின்றது இந்த லேடிக்கும் புரிஞ்சிருது. இவர் இருக்கார்ல, 2 நிமிஷம் வேணா எந்த டாபிக் பத்தினாலும் பேச சொல்லுங்க, நான் பேசுறேன்னு சொல்றாரு. ஹீரோ கிட்ட கேள்வி கேட்கிறவரும் ஃபேமிலியை பத்தி சொல்லுன்னு கேக்குறாரு. இவர் ரெடி பண்ணி வச்சதை வேகமா சொல்லிட்டு இருக்காரு. நான் இப்ப என்னப்பா கேட்டுட்டேன், ஜென்ரலா உன்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோக்கு இங்கிலீஷ்ல அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. மம்மி சார் டெட் சார், டாடி சார் டெட் சார், அடுத்ததா கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் டெட்னு தானப்பா சொல்ல போற, போதும் அப்படின்ற மாதிரி இவர் நிறுத்த சொல்லிடுறாரு. சுகி கொஞ்சம் டென்ஷனா உட்காந்துருக்காரு. இதனால கேள்வி கேட்கிற நபரும் டென்ஷனா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சுகிக்கு டென்ஷன்னா என்னன்னு புரியல, அதனால எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இல்ல நீங்க நர்வஸா இருக்கீங்களான்னு கேக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நர்வஸ்னால இவருக்கு என்னன்னு தெரியல, அதனால அமைதியா உட்காந்து இருக்காரு. இதனால இந்த கேள்வி கேட்கிறவர் இருக்காருல்ல, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா சுக்கி இருக்காருல்ல, இந்தியிலேயே பேச ஆரம்பிக்கிறாரு. சார் நான் லவ் பண்ற பொண்ணு அந்த இடத்துல இருக்கா சார், அவளை பாக்குறதுக்காக நான் போய் ஆகணும், ப்ளீஸ் சார் எப்படியாவது ஓகே பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கெஞ்சி கேட்கிறாரு. இப்ப கொஞ்ச நாள்ல ரிசல்ட் வந்துருது. அங்க ஒரு நபர் வந்து ஒட்டி விட்டு போயிடுறாரு. எல்லாருமே பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்காக பலி தான் பாக்குறதுக்காக வர்றாரு. என்ன பாக்குறாருன்னு தெரியல, அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டுமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபெயில் ஆயிருந்தா அவன் ஷாக் ஆயிருக்க மாட்டான், பாஸ் ஆயிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மத்தவங்க வந்து பாக்குறாங்க. அப்பதான் பலி மட்டும் பாஸ், மத்த எல்லாருமே ஃபெயில்னு தெரிய வருது. அப்ப நம்மளும் ஃபெயிலா அப்படின்ற மாதிரி சுக்கி இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பலி மட்டும் இவங்க கேங்ல பாஸ் ஆயிட்டார்ல, அவர் போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாரு. என்னால தான் இவன் போக போறான் அப்படின்ற மாதிரி கீதேந்தரும் ப்ரொமோஷன் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இதனால கோவப்பட்ட சுக்கி இருக்காருல, காலரை பிடிச்சி பயங்கரமா சண்டை போடுறாரு. ஆனா ஹீரோ தான் சுக்கியை இந்த இடத்துல கண்ட்ரோல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கோவத்துல சுக்கி என்ன பண்ணிருப்பாருன்னா, செருப்பு தூக்கி கீதேந்தரை அடிச்சிருப்பாரு. இதனால கீதேந்தர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. போனோன்னு அந்த இடத்துல ஜெசியை மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி அட்ரஸ் எல்லாம் பலி கிட்ட கொடுத்து விட்டுருப்பாரு. பலி கிட்ட இருந்து கால் வருமா அப்படின்ற மாதிரி இவரும் போன் பூத்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் கீதேந்தர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்கள பார்த்து பேசுறதுக்காக வராரு. நீ செருப்பால அடிச்சது எனக்கு வலிக்கல, ஆனா மனசுக்குள்ள ரொம்ப வலிக்குது, அதனால தான் உன்னை ஃபாரின் அனுப்புறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. எப்படின்ற மாதிரி இவரும் புரியாத மாதிரி கேக்குறாரு. டங்கின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் மூலியமா தான் நீ ஃபாரினுக்கு போக போற, ஆனா 75% நீ சாக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இவன் இங்கே இருந்தானா 100% செத்துருவான், அதனால தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி கீதேந்தர் சொல்றாரு. இப்பதான் இவருக்கு பலி கிட்ட இருந்து கால் வருது. அட்டென்ட் பண்றதுக்காக வேகமா வந்துடுறாரு. ஜாசி தானே பேசுறது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா பலி தான் அந்த சைட்ல பேசுறாரு. ஜாசி இங்க வந்து கொஞ்ச நாள்லயே சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா, அவங்க அப்பா தான் சொல்லாம இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
ஜாசி இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவரை உடஞ்சு போயிடுறாரு. அங்க இருக்க ஒரு அடுப்பு எடுத்துக்கிறாரு. அது மூலியமா கெரோசினை இவர் மேல ஊத்திட்டு எரிச்சுக்கிறாரு. இதெல்லாம் பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவர் அணைக்கிறதுக்குள்ள அவர் இறந்து போயிடுறாரு. இதை நினைச்சு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவருக்கான இறுதி சடங்கு எல்லாத்தையும் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே தப்பான முடிவு எடுத்துற போறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்துறாதீங்க, கண்டிப்பா நீங்க ரெண்டு பேருமே அங்க போவீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த டங்கி மெத்தட்லயே போலாம் அப்படின்ற மாதிரி கீதேந்திர பார்த்து சொல்றாங்க. அந்த மெத்தட்ல டிராவல் பண்ண இவங்க கூட இன்னும் எக்ஸ்ட்ரா 3 பேரும் வராங்க. ஆக்சுவலா எப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லீகலா ஒவ்வொரு கண்ட்ரியா தாண்டி அந்த இடத்துக்கு போனோம், அதுதான் பிளானா இருக்கும். இப்ப இவங்க இடத்தை விட்டு போக போறாங்கல்ல, ஒரு பொண்ணு என்ன பண்றாங்கன்னா மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம திரும்பி வராம இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. ஒரு நபர் போட்ல தான் இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஆளுங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா போக முடியாது, ஆளுங்க இல்லைன்னா போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஆள் இருக்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறம் போக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த நபர் சொல்றாரு. இல்ல கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அந்த இடத்தை கிராஸ் பண்ணணுன்றதுக்காக இவங்க தண்ணிக்குள்ள போலான்னு முடிவு பண்றாங்க. பைப்போட சப்போர்ட்டோட தண்ணிக்குள்ள நடந்துட்டு இருக்காங்க. அப்ப ஈரனுக்கு பக்கத்துல பாம்பு வந்துருது. பயத்துல அந்த பைப்பை இவங்க விட்டுறாங்க. மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்க. அதனால மேல பபிள்ஸ் எல்லாம் வருது. அங்க இருக்கவரை இந்த பபிள்ஸ் எல்லாம் கவனிக்கிறாரு. யாராவது நுழைஞ்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை பார்த்த மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ஈரனும் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இதனால ஹீரோவும் அவரோட டியூபை தந்துடுறாரு. அவரு மூச்சு விடாம பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் அந்த நபர் ஷூட் பண்றாரு. அதுக்கப்புறம் யாரும் இல்லைன்ற மாதிரி விட்டுறாரு. நல்ல வேலையை இவங்க அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடுத்த இடத்தை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. என்ன காப்பாத்துறன்னு உன்னோட உயிரை விட்டுறது அப்படின்ற மாதிரி ஈரனோ ஹீரோவை பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நாட்டுக்கு போகணுமான்ற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க டயர்ட் ஆகும் போதெல்லாம் பலியோட போட்டோ பாருங்கன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. பலி அந்த இடத்துக்கு போய் சொந்த வீடு வாங்கியிருப்பாரு, சொந்த கார் வாங்கியிருப்பாரு. இதெல்லாம் பாக்குற இவங்களும் கஷ்டப்பட்டாவது போயிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மேற்கொண்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, குளிரால பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. ஹீரோ அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் கழட்டி இவங்க கிட்ட தராரு. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து பாகுவும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி ஹீரோ ரொம்ப ஹெல்ப் பண்றதுலாம் ஈரனுக்கும் தெரியுதுல, அதனால ஈரனோ கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ஏமாத்தி தான் ஒவ்வொரு பார்டரா கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சோல்ஜர்ஸ் 3 பேர் இவங்களை கவனிச்சிடுறாங்க. யாரு என்னன்ற மாதிரி விசாரணை பண்றாங்க. 3 பசங்க அளவே ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இவர் இருக்கார்ல, நீங்க போங்கன்ற மாதிரி அவங்க 3 பேரையும் அனுப்பி விடுறாரு. அவசரப்பட்டு போகாதீங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா அவங்க வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போக சொன்ன நபர் இருக்காரு பாத்தீங்களா, மலை உச்சிக்கு வந்துடுறாரு. அங்க இருந்து அவங்க 3 பேரையும் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப குறி பார்த்து ஒவ்வொருத்தரையா காலி பண்ணிட்டாரு. அவங்க 3 பேருமே அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. இந்த நபரோட கேம்ப் பக்கத்துல தான் இருக்கு, நீ கேம்புக்குள்ள போன்ற மாதிரி ஈரனை பார்த்து சொல்லிட்டாரு. ஆனா ஈரன் போறதுக்கு தயங்குறாங்க. ஆனா ஈரன் இருக்கார்ல, நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வான்ற மாதிரி அவங்களோட கையை பிடிச்சி அந்த கேம்ப் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப இவரை ஈரன் கிட்ட உள்ள வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. அப்ப ஈரன் இருக்கார்ல, அந்த நபரை காலி பண்ணிடுறாரு. இப்ப வெளியே இருக்க ஆட்களையும் காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி கன்னெல்லாம் எடுத்துக்கிறாரு. இப்ப வெளியே வந்தவர் சட்டுன்னு 2 பேரையும் ஷூட் பண்ணிடுறாரு. ஹீரோ ஆர்மில இருந்ததுனால இந்த வேலையை ரொம்ப ஈஸியா பண்ணிடுறாரு. அவங்க 3 பேர் இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கான இறுதி சடங்கை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு பெருசா அந்த நாட்டுக்கு போறதுல விருப்பம்லாம் கிடையாது. உனக்கு தான் விருப்பம் இல்லல்ல, எதுக்காக நீயே எங்க கூட சேர்ந்து கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. உனக்கு அந்த நாட்டுக்கு போறது ரொம்ப முக்கியம், எனக்கு நீ தான் முக்கியம், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா ஹீரோவை கட்டிலாம் பிடிச்சுக்கிறாங்க. இப்ப இதே மாதிரி இவங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடமா கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. கடைசியில அந்த நபரும் நீங்க இங்கிலாந்துக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இவங்களுக்கு டவுட்டா இருக்கு, யார்கிட்டயாவது கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ஒரு வயசான கப்பிள்ஸ் வராங்க. அவங்க கிட்ட கேக்குறாங்க. அவங்களும் இது இங்கிலாந்து தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயா நாங்க இங்கிலாந்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஈரன் ஒரு ப்ரொபோசல் சீனை பார்த்தாங்க பாத்தீங்களா, மணிகுண்டுக்கு பக்கத்துல தான் அந்த நபர் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி நம்மளும் ப்ரொபோஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்றதுக்காக வர்றாரு. அதுக்குள்ள பாகு இருக்கார்ல, இங்க வாங்கல சிலை மாதிரி ஒருத்தன் இருக்கான்றாரு. அந்த இடத்துல வந்து இவங்களும் சிலையை பாக்குறாங்க. பார்த்தா சலியா இருக்கிறது வேற யாரும் இல்ல, பலி தான். இத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப பலியும் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டு வராரு. பார்த்தா ரொம்ப சின்ன வீட்டுல தான் இவர் இருக்காரு. அப்ப போட்டோ எதுக்காக அப்படி அனுப்புனா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து கோவமா கேக்குறாரு. நீ கஷ்டப்படுறது தெரிஞ்சிருந்தா நாங்க எதுக்குடா வரப்போறோம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் உங்களை ஏமாத்துறதுக்காக இந்த விஷயம் பண்ணல, என் பேரண்ட்ஸ்க்கு நான் இந்த ஊர்ல பிச்சை தான் எடுக்கிறேன்றது தெரிய வந்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டோவெல்லாம் அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவருக்கு தட்டி கொடுத்து சமாதானம் எல்லாம் படுத்துறாரு. இவங்களுக்கு சின்ன சின்ன வேலை தான் கிடைக்குது. அந்த வேலையை பார்த்து தான் இவங்களோட லைஃப் எல்லாம் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில நிறைய பேர் இல்லீகலா தங்குறதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருது. அதனால போலீஸ் இருக்காங்கல்ல, நைட்டு நேரம் கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா நல்ல வேலையா அவங்க நுழையும் போதே ஹீரோ இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. அவங்க உள்ள நுழைஞ்சு வரதுக்குள்ள இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா அங்க இருந்து தப்பிச்சு ஓடலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு நம்மளால எவ்வளவு நாள் இருக்க முடியும், இதெல்லாம் வேலைக்காவது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு.
ஈரனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இவங்க பேர்ல அந்த வீடை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ப்ளீஸ் இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கேயே நம்ம இருக்கலான்றதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் எனக்கு சொல்லுன்னு ஹீரோ கேக்குறாரு. இவங்க இருக்காங்கல்ல, நான் இங்க இருக்கேன்ல, எனக்கு சப்போர்ட்டிவா நீயும் இருன்ற மாதிரி கேக்குறாங்க. இதனால இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இங்க எப்படியாவது இவங்க ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால ஒரு லாயரை மீட் பண்ணி அவர்கிட்ட ஐடியாவெல்லாம் கேக்குறாங்க. இவ்வளவு காசு இருந்தா தாங்க, நான் பக்காவா வேலையை முடிச்சு தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு காசு இருந்தா நாங்க எதுக்காக கஷ்டப்பட்டு டங்கி மெத்தட்ல வரப்போறோம், நார்மலா வந்திருக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி, ரெண்டாவது ஒரு வழி இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்திய நாட்டுல நீங்க வாழ்றதுக்கே அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம், அதனால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க, இது மூலியமா நம்ம சீக்கிரமா வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இது பொய் சொல்ற மாதிரி இருக்குல்ல, ஹீரோ பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இது வேலைக்காவது, அடுத்த மெத்தட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மூணாவது, இந்த நாட்டை சேர்ந்தவங்கள கல்யாணம் பண்ணோம், பொண்ணுங்க கிடைக்கிறது கஷ்டம், ஆனா பசங்க சீக்கிரமா கிடைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு நபரையும் ரெடி பண்ணி கூட்டு வந்திருக்காரு. ஈரின் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டானா அவளுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் நீங்களும் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்றதுல ஹீரோக்கு பெருசா விருப்பம் இல்ல, மொரண்டு பிடிக்கிறாரு. ஆனா இவங்க பேசி அவரை சம்மதிக்க வச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் அந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணோம்ல, அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இப்ப ஃபாதர் இருக்கார்ல, ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. கிஸ்ஸா, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவதான் முடியாதுன்னு சொல்றால, எதுக்காக நீ கிஸ் பண்றதுக்கு வர அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, அந்த மாப்பிளைய போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சோன்னா போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈரன் பிரச்சனைலாம் எதுவும் நடக்கலன்னு சமாளிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க எல்லாருமே இல்லீகலா வந்திருக்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால இவங்க எல்லாரையும் செல்லுல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. இப்ப திரும்பி அந்த லாயர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் ரெண்டாவது ஒரு மெத்தட் சொன்னல, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இப்ப கூட நீங்க தப்பிக்கலாம். இந்தியால எங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, அதனால தான் இங்க வந்தோன்னு மட்டும் சொல்லுங்க, மத்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி உங்களை கூட்டு வந்துடுறாரு. இப்ப ஜட்ஜி கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அங்க டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி டிவைஸ் இருக்கு, அது மூலியமா ஜட்ஜி கிட்ட இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜட்ஜும் எதுக்காக இல்லீகலா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்ற மாதிரி முதல்ல ஹீரோவை பார்த்து தான் கேக்குறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் இந்த நாட்டுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல வர முடியல, நிறைய கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணோம், அதனால தான் வேற வழி இல்லாம இந்த மெத்தட்ல நாங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரோட ஃப்ரெண்டான சுக்கி இறந்து போனாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் இந்த இடத்துல ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சொல்றதுலாம் எனக்கு தெளிவா புரியுது, ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான பேர் இல்லீகலா இந்த மாதிரி நுழைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் நாங்க எப்படி விடுறது அப்படின்ற மாதிரி ஜட்ஜும் கேக்குறாரு. இருந்தாலும் ஹீரோ ரொம்ப ஃபீலிங்கா பேசுறதுனால ஜட்ஜுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்தியால உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா சொல்லுங்க, நீங்க இங்க தங்கிறதுக்கான ஏற்பாடை நானே பண்றேன் அப்படின்ற மாதிரி ஜட்ஜு சொல்லிட்டாரு. ஆனா அது போயில, ஒரு சோல்ஜரா என்னால பொய் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அப்ப நீங்க இந்தியாவுக்கு தான் திரும்பி கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜும் சொல்லிடுறாரு. அடுத்து நீங்க வரலாம் மனு அப்படின்ற மாதிரி ஜட்ஜு கூப்பிடுறாரு. இப்ப நடந்துட்டு இருக்க மனுவோட கையை ஹீரோவும் பிடிக்கிறாரு. இந்தியால அச்சுறுத்தல்னா நீ சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சொல்லாம எப்படி மனு இங்க இருக்க முடியும், நான் சொல்லதான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இவரும் ஃபீலிங்கா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காரு. ஜட்ஜ் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கான்னு கேக்குறாரு. இவங்க ஆமான்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவை மட்டும் இந்தியாவுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஈரனை பிரிய போறாருல, அதை நினைச்சு இவரும் அவங்க கூட பழகின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா இவரை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. வேணான்னு சொல்லிட்டா போல அப்படின்ற மாதிரி இவரும் சந்தோஷப்படுறாரு. ஆனா வந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கண்டிப்பா உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல அவ இங்கதான் இருக்க போறான்றது இவருக்கு புரிஞ்சிருது. இப்ப சோகமா இங்க இருந்து இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க 3 பேர் இங்கே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வசதி கிடைச்சிருது. ஆனா இவங்களுக்கு போதுமான வேலை கிடைக்க மாட்டேங்குது. இப்ப ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, அவரை மாதிரியே நம்மளும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப சில மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க. கடைசி வரைக்கும் இவங்களுக்கு நல்ல வேலை எல்லாம் கிடைக்காம கஷ்டம் தான் பட்டாங்கன்னு காட்டுறாங்க. ஹீரோவை பிக்கப் பண்றதுக்காக துபாய்க்கு தான் வர சொல்லிருப்பாங்க போல. ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க 3 பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்களை பாக்குறாருல, அதனால ஹீரோவும் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஹீரோவும் பாகுவை பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறாரு. கல்யாணம் ஆகி டைவர்ஸும் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பாகு சொல்லிட்டாரு. பலியை பொறுத்த வரைக்கும் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டாரு, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவளை கேட்க மாட்டேன், இவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஈரின் பத்திரிகை எல்லாம் இவருக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்த சொல்றாங்க, அதெல்லாம் ஃபேக் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈர இவங்களே நினைச்சு லைஃபை வேஸ்ட் பண்ண கூடாதுல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி போய் சொன்ன அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. எனக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்சிருந்தா நீ கல்யாணம் பண்ணிருப்பியா, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு போகணும்னு சொல்றாங்க. இந்தியால இவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா இவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, அதனால இந்தியாவுக்கு மட்டும் இவங்களுக்கு விசா கிடைக்காது, நீ தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டாரு. டைம் ரொம்ப இல்லைன்னு ஹீரோன்னு சொல்றாங்க. ஏன் ரொம்ப இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஈரின் சீக்கிரமா சாக போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு புரிய வைக்கிறாங்க.
இது தெரிஞ்சன இவரும் தள்ளி போய் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸும் போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஈரின் தடுத்துடுறாங்க. அவன் சோல்ஜரு தனியா தான் அவனோட சோகத்தெல்லாம் காட்டுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஈரின் அந்த இடத்துக்கு வராங்க. இவர் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கிறதுனால காமெடிலாம் சொல்லி அவரை பயங்கரமா சிரிக்க வைக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் கீதா தரனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பகுதியில வீசாலாம் ரெடி பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஜாகிர்னு ஒருத்தர் இருக்கான், இங்க போய் பாருன்ற மாதிரி இவரும் அட்ரஸ் சொல்றாரு. ஹீரோவும் அந்த ஜாகிரை பாக்கிறதுக்காக வந்துடுறாரு. ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம் ஜாகிரும் சொல்றாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீங்க 3 பேருமே இங்கிலாந்து விசாவை எரிச்சிருங்க, ஏன்னா நம்ம இந்த நாட்டை சேர்ந்தவங்கள தான் கிராஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திரும்பியும் டங்கி மெத்தடா அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. ஏறக்குறைய அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ஜாகிர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு கண்டெய்னருக்குள்ள ஏறிட்டு இருக்காங்க. ஜாகிர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கே தெரியாம இவங்க போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. எதுக்காக இந்த மாதிரி பண்றாரு அப்படின்றது நமக்கு தெரியல. இப்ப இவங்க ஏறினதுக்கு அப்புறம் ஆளுங்க இருக்காங்கல்ல, நிறைய சாப்பாடு தராங்க. லண்டனுக்கு 4 வாரத்துல போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி கதவை சாத்திடுறாங்க. எது திரும்பி லண்டனுக்கு போக போறோமா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே குழம்பிட்டு இருக்காங்க. இப்ப ஜாகிர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த வண்டியில தான் அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு தகவலை பாஸ் பண்ணிடுறாரு. இப்ப போலீஸ் இருக்காங்கல்ல, எப்படியாவது அந்த வண்டியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சேஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. நீங்க 4 பேருமே திருட்டுத்தனமா இங்கிலாந்துக்கு போக போறது எனக்கு நல்லா தெரியும், நீங்க 4 பேருமே எந்த நாட்டை சேர்ந்தவங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காருல, ப்ளீஸ் சார் எங்களை இங்கிலாந்து மட்டும் போக விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியாது, நீ எந்த நாட்டை சேர்ந்தவன் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சு இவங்க எல்லாருமே இந்தியர்கள்னு தெரிய வருது. ஹீரோ வேணும்ட்டே எங்களை இங்கிலாந்துக்கு போக விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவர் இருக்கார்ல, நீங்க இந்தியாவுக்கு தான் போக போறீங்க, எல்லா வேலையும் நானே பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோ பிளான் பண்ணி தான் இந்த விஷயம் பண்ணிருக்காருன்னு எல்லாருக்குமே புரியுது. ஜாகிர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல தகவல் எல்லாம் பாஸ் பண்ணிடுறாங்க. அங்க இருக்க போலீஸுங்க விசாரிக்கிறாங்க. இவங்க 4 பேர் இருக்கிறத பத்தி தெரிய வருது. அதனால இவங்க 4 பேருமே திரும்பி இந்தியாவுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவாயிருது. இப்ப முறைப்படியே இவங்க இந்தியாவுக்கு போறதுக்கு ஏற்பாடு நடந்துருது. இந்தியாவுக்கு போறது நினைச்சு இவங்க சந்தோஷப்படுறாங்கல்ல, இந்த ஆபீசருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்கிலாந்துக்கு போக முடியாததை நினைச்சு நீங்க வருத்தம் தானே பண்ணோம், எப்படி சந்தோஷப்படுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. திரும்பி தாய்நாட்டுக்கு போறோம்ல, அந்த சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஈரின் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. உனக்கு மட்டும் கல்யாணம் ஆகலன்னு வச்சுக்கோ, இந்நேரத்துக்கு உன்னை கிஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவங்களோட கிராமத்துக்கு வந்துடுறாங்க. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நிறைய ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இவங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸை பாக்குறாங்க, பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஈரினும் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. என் பேர்ல ஒரு வீடை கட்டணும், அதுதான் என்னோட ஆசைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த ஹீரோ பண்ணிருக்காரு. இதெல்லாம் பார்த்து இவங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி இங்கிலாந்துல இருக்க மாதிரியே ஒரு மணிகுண்டை இந்த இடத்துல செட் பண்ணிருக்காரு. இப்ப பேரண்ட்ஸை பார்த்து ஈரினும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ இப்ப இங்கிலீஷ்ல பயங்கரமா பேசுறாரு. நீ எப்படி இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ இங்கிலாந்துல இருந்து 2-3 வருஷத்துல திரும்பி வந்துருவேன்னு நினைச்சேன், வரும்போது உன் ஈக்குவல் பேசணும்ல, அதனால நான் கிளாஸ்லாம் அட்டன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ, கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியா, எங்க 2 நிமிஷம் உன்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்களும் கிண்டலா கேக்குறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லும் போது ஒய்ஃபை பத்தி சொல்லவே மாட்டாரு. என்ன உன் ஒய்ஃபை பத்தி சொல்லவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா ஒய்ஃப்னு யாராவது இருந்தா தானே சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் லைஃப்ல மூவ் ஆன் பண்ணணுன்றதுக்காக இவங்க போய் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இவங்க மூவ் ஆன் பண்ணணுன்றதுக்காக இவரும் போய் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணா எந்த பொண்ணு நோ சொல்லுவா அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவங்களுக்கு தர நினைச்ச ரிங்க இன்னும் வச்சிருக்காரு, அதை தரலான்ற மாதிரி முட்டி போடுறாரு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மணிகுண்ட்ல சவுண்ட் கேட்கும் போது தான் அவர் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. அந்த சவுண்ட் கேட்கிற டைம் நெருங்கிட்டு இருக்கு. இவரும் அந்த டைமையே கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப சவுண்ட் கேட்டோன்னு இவரும் சந்தோஷமா திரும்பி பாக்குறாரு. பார்த்தா இவங்க இருக்காங்கல்ல, அந்த இடத்துல இறந்தே போயிடுறாங்க. இத பாக்குற இவரும் உடஞ்சு போயிடுறாரு. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இவங்க அந்த நாட்டுக்கு போறதுக்காக நிறைய கஷ்டம் எல்லாம் பட்டாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் இறந்தெல்லாம் கூட போயிருக்காங்க. ரியல் ஃபுட்டேஜ் நமக்கு காட்டுறாங்க. லண்டன்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், இதுக்கப்புறமா நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க லண்டனை பத்தி பேசினதுனால ஒரு பையன் வந்துடுறான். லண்டனுக்கு போகணுமா, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க பணம்லாம் எங்க கிட்ட ரொம்ப கிடையாது, அதே மாதிரி சர்டிபிகேட்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, டங்கின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அது மூலியமா ஈஸியா போயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். ஓஹோ, டங்கி மெத்தட்ல ஈஸியா போயிடலாமான்னு ஹீரோ கேக்குறாரு. எங்க உன்னோட கையை கூட அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சுக்கிறாரு. அவனை கவுந்தடிச்சு கீழே விழுற மாதிரி பண்ணிடுறாரு. டங்கி மெத்தட் எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும், ஈஸியாமே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.